உயிர்த்த ஆண்டவருடைய மிகப்பெரிய கொடை அமைதி. என் அமைதியை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். ஒவ்வொரு திருப்பலியின் போதும் ஆண்டவர் இயேசு கற்பித்த அந்த ஜெபத்தை ஜெபித்த பிறகு நாம் ஒருவருக்கொருவர் சமாதானத்தை, அமைதியை பகிர்ந்து கொள்வதற்கு முன் குருவானவர் சொல்லி ஜெபிக்கும் செபத்தில் இந்த வார்த்தைகள் இடம்பெறுகிறது. என் அமைதி உங்களுடைய அமைதி. இயேசு அதை கொடையாக கொடுக்கிறார். பல்வேறு பிரச்சனைகள், போராட்டங்களிலே நம் மனதிலே ஒரு வெறுமை இருக்கும். பிரச்சனைகள் வந்துவிட்டாலே அதை தாண்டி தீர்வு வேண்டுமென்றால் அங்கே அமைதி இருக்க வேண்டும். இந்த அமைதி போர் இல்லாத அமைதி அல்லது பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தரும் அமைதி என்று மேலோட்டமாக இதை பார்க்கக்கூடாது. நம்முடைய உள்ளத்திலே கடவுளுடைய பிரசன்னம், என் அமைதியை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றால் இயேசுனுடைய பிரசன்னம், மூவரு கடவுளுடைய பிரசன்னம் நம் உள்ளத்திலே தங்கியிருக்கிற பொழுது ஷலோம் என்ற இந்த அமைதி ஒரு அனுபவமாக, அன்பாக, மகிழ்ச்சியாக மாறுகிறது. இயேசுவின் மீதுள்ள நம்பிக்கை அப்படிப்பட்ட அமைதியை தொடக்க திருச்சபையிலே தந்ததை தான் முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். யூதர்களுடைய சட்டத்திட்டங்களை கடைபிடிக்க வேண்டுமா வேண்டாமா, விருத்த சேதனம் தொடரப்பட வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்விக்கு எருசலேம் நகரிலே கூடிய அந்த முதல் திரு சங்கம் இயேசுவின் மீது நம்பிக்கை போதும் என்கிறது. இரண்டாம் வாசகத்திலே திருவழிபாட்டு நூலிலே யோவான் இயேசுவை மையப்படுத்தி புதிய எருசலேம், புதிய வானகம், புதிய வையகம் என்று அறிவிப்பதை வாசிக்க கேட்டோம். எருசலேம் தேவாலயத்திலே அல்ல, இயேசுனுடைய பிரசன்னத்திலே அந்த வெறுமை நீக்கிய அமைதி கொடையாக கொடுக்கப்படுகிறது என்பதை தான் யோவான் திருவழிபாட்டு நூல் வழியாக நமக்கு சொல்கிறார். இன்று அமைதி தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். தனி மனிதர்களாக அல்லது குழுவாக, திருச்சபையாக, போரை தாண்டி, பிரச்சனைகளை தாண்டி, வெறுமையை தாண்டி இந்த அமைதி நமக்கு வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இயேசுவின் மீதுள்ள நம்பிக்கை, நாம் அறிக்கையிடும் விசுவாசம் நம் உள்ளத்திலே கடவுளுடைய பிரசன்னத்தை உணர வைத்து இந்த அமைதியை அனுபவமாக்கட்டும். சரணடைவோம், நம்புவோம், பெற்றுக்கொள்வோம். இது ஒரு அனுபவம். இந்த அனுபவம் இங்கே நாம் கொடையாக பெற்றுக்கொள்கிற பொழுது இது தொடர் அனுபவமாக மாறி ஒரு நாள் கடவுளை நேருக்கு நேர் காண்பதற்கு நம்மை அழைத்துச் செல்லும். அதுதான் இயேசுனுடைய பிறப்பின், வாழ்வின், அவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு இவற்றினுடைய கொடை. அமைதி உங்களுக்கு உரித்தாகுக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.